ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ ஆசைப்பட்டது போலவே உனக்கான விருப்பத்தை இந்த வராகி அம்மா நிறைவேற்றி தரதான் போறேன். அதற்குள்ளாகவே எதற்காக கலங்கி நிற்கிற? நீ பயப்படும்படியோ கவலைப்படுறது போலவே எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ கேட்டதை தான் உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் அன்பு பிள்ளையான உன்னுடைய செயலும் நடத்தையும் உன்னுடைய பக்தியும் எனக்கு ரொம்ப பெருமை தருவதாக இருக்கு. அதனால தானே நீ விரும்பிய வாழ்க்கையவே உனக்கு அமைச்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்து உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது புரியாம நீ கலங்குவது சரியில்லை. இந்த வராகியம்மா உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு முழுசா நம்பு. இந்த உலகத்துல யாருமே யாருடைய கஷ்டத்தையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே அவங்கவங்க பிரச்சனையே பெரும் தலைவலியாக இருக்கும்போது உனக்காக யாராவது வந்து உதவி செய்வாங்க, உனக்காக யாராவது வந்து நல்லது செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதே என் செல்லமே. எல்லாருக்கும் பிடிச்சது மாதிரி வாழக்கூடிய வரத்தை இன்னும் நான் யாருக்குமே கொடுக்கல. ஏன்னா அந்த வரம் இன்னும் இந்த வராகி அம்மாவுக்கே கிடைக்கல. நீயே யோசிச்சு பாரு. கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த பூமியில எல்லாருமே என்னை வணங்குகிறார்களா? அத்தனை பேரின் அன்பும் எனக்கு கிடைச்சிருக்கா? நிச்சயமா கிடையாது. எனக்கே கிடைக்காத வரத்தை என் அன்பு பிள்ளையான உனக்கு எப்படி என்னால் கொடுக்க முடியும்? யாருக்கும் உன்னை பிடிக்கணும், எல்லாருமே உன்னை விரும்பணும்னு யோசிக்காம நீ யாரு? உனக்கு பிடிச்ச வேலைகளை செய். பிடிச்சவங்களுக்கு பிடிக்கட்டும், பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும். எப்பவுமே உன் மனசுக்கு பிடிச்சது போல உன் வாழ்க்கையை வாழப்பார். நேத்து வரைக்கும் உன் வாழ்க்கையில இருந்த தீராத பிரச்சனைகள் எல்லாம் இப்போ தீர்ந்து போக போகுது. மழை போல நீ பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பிரச்சனைய இப்போது பனி போல உருக வைக்க போறேன். இனி எல்லா கஷ்டங்களையும் போக்கி உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கதான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். நீ என்கிட்ட வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் வேண்டுதல்களையும் உனக்காக நிறைவேற்றி உன் வாழ்க்கையும் மிக உயர்வானதாக மாற்றத்தான் உன்னை தேடி வந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் பொறுமையாயிரு. உன் மனசு எதை விரும்புச்சோ, எது நடக்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ அதை அழகாக நடத்தி தரப்போகிறேன். எப்பவுமே மனசை அமைதியா வச்சுக்கோ. அடிக்கடி நீ பரபரப்பா செயல்பட ஆரம்பிச்சிடுற. படபடப்போட சேர்ந்து உன் வாழ்க்கையில தெளிவும் இல்லாமல் போய்விடக் கூடாதல்லவா? பரபரப்பா செய்யறது வேற, படபடப்போட செய்யறது வேற. மனசை அமைதியா வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யும் போதுதான் அது சரியாக சிறப்பாக முடியும். உன் வேலையிலேயோ தொழிலிலேயோ உன் குடும்பத்திலேயோ உன் வாழ்க்கையிலேயோ உனக்கு வர வேண்டிய பணம் வராம இருக்குது. அதனால உன் மனசுல வருத்தம் இருக்குன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரம் இது எல்லாத்துக்குமே ஒரு முடிவு கட்டுறேன். நீ ஏன் எதிர்பார்க்காத வகையில உனக்காக ஒரு நல்ல விஷயத்தையும் நான் நடத்தி தர போகிறேன் என் செல்லமே. உனக்கு இப்போ எந்த விஷயம் ரொம்ப பிடிக்குதோ அது வருங்காலத்துல உனக்கு பிடிக்காம கூட போலாம். இப்போது இருப்பது எதுவுமே நிரந்தரம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு என்ன நடக்குதோ அதை ஏற்றுக்கொள்ள பழகு. எனக்கு அந்த வாழ்க்கை தான் வேணும், அவங்க கூட தான் வாழணும்னு ஆசைப்பட்ட எத்தனையோ மனிதர்கள் இன்னைக்கு வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து வாழ்க்கையை முடிச்சுக்க கூடிய அளவுக்கு மனவேதனையோட வாழ்றது எனக்கு தெரியும். எப்பவுமே இந்த வராகி அம்மா உனக்கு எது சரியோ அதை தான் செய்வேன். உனக்கு 1000 வேலைகள் பிடிக்கலாம், ஆனா எந்த வேலையை செஞ்சா நீ சந்தோஷமா இருப்ப, எது உனக்கு நிரந்தரமான நல்ல வருமானத்தை கொடுக்குன்றதும் எனக்கு தானே தெரியும். உன் வேலையோ வாழ்க்கையோ எல்லாவற்றையுமே உனக்காக பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்க நானு. உனக்கு எது சந்தோஷத்தை தருமோ அதை மட்டும்தான் உன் கைகளில் கொடுப்பேன். அம்மா வராகி தாயே, நான் எதிர்பார்க்குற எல்லா விஷயங்களும் எனக்கு ஏமாற்றமாவே முடியுதே நினைச்சு கவலைப்படாத. எல்லா ஏமாற்றங்களையும் கடந்து வந்து இப்போ நீ ஏற்றத்தை பார்க்க போற. அதாவது உன் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். நீ விரும்பின, நீ ஆசைப்பட்ட உன்னுடைய எல்லா கனவுகளையும் நான் நனவாக்க தான் வந்திருக்கிறேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயத்தை நீ மறக்கணும்னு நினைக்கும் போதுதானே அது மறுபடியும் மறுபடியும் உன் நினப்புல வந்துகிட்டே இருக்கு. ஆனா என்ன செய்யறது, இதுதான் இயற்கையின் விளையாட்டு. மனிதர்கள் மறக்க நினைப்பது ஞாபகத்துக்கு வரும், எதை நினைக்கணும்னு நினைக்கிறோமோ அது மறந்தே போய்விடும். எப்பவும் வாழ்க்கை உனக்கு என்ன செய்தோ அதை ஏத்துக்கோ. மறக்கணும்னு நினைக்கும் போது ஞாபகப்படுத்துவதை நீதான் வம்படியாக மறந்து வர வேண்டும் என் செல்லமே. அடுத்தவங்க ஏதாவது நன்மை செஞ்சா அதை குறைவா நினைக்க கூடாது. அதுவே யாராவது சின்ன தவறு செஞ்சிட்டாலும் அதை பெருசா நினைக்க கூடாது.
தவறுகளை மன்னிச்சு மறந்துடணும். செஞ்ச நன்மைகளை ஞாபகம் வச்சு அதை எப்படியாவது அவங்களுக்கு திரும்ப செய்யணுன்ற அந்த நல்ல எண்ணம் உனக்குள் எப்போதும் இருக்கட்டும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில எவ்வளவுதான் கஷ்டமும் கவலையும் வந்தாலும் அதை கொஞ்சமும் கண்டுகொள்ளாமல் உன் வாழ்க்கையை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய வேலைகளை செய். இந்த உலகத்துல நீ எதை இழந்தாய் என்பது முக்கியமல்ல, மிச்சம் என்ன இருக்குதுங்கிறது தான் முக்கியம். ஒருவேளை இழந்ததை நினைச்சு வருத்தப்படணும் நீ நினைச்சினா இந்த வாழ்நாள் முழுவதும் உனக்கு போதாது. ஏன்னா வாழ்க்கையில தினமுமே ஏதாவது ஒன்று நீ இழந்துக்கிட்டு தான் இருப்ப. உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பல விஷயங்களை நீ இழந்து கொண்டும் பல விஷயங்களை பெற்றுக்கொண்டும் தான் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியுமா? இனிமே நான் என்ன செய்ய போறேன்ற பயமே உனக்குள்ள வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையில முன்னேற்றத்தை இந்த வராகி அம்மா தரணும்னு முடிவெடுத்துட்டேன். நீ முயற்சி செய்யணும்னு தைரியத்தோட இருக்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் உன்னை தோக்க விடுவேன்? தன்னம்பிக்கை உன் மனதில் இருக்கும் வரை நீ ஒருபோதும் தோத்து போக மாட்ட. வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு வாய்ப்புகளை தேடிக்கிட்டே இருக்கக்கூடிய உனக்கு சிறந்த வாய்ப்புகளை அற்புதமாக நான் கொடுக்கிறேன். கடல் அலைகளை பார்க்கும்போது உனக்கு அந்த கடல் அலைகளின் ஆரவாரமும் அந்த கடல் நீரும் தான் உனக்கு ஞாபகம் வருதே தவிர அந்த கடல் தண்ணியிலிருந்து உப்பை எடுக்கலான்னு ஞாபகத்துக்கு வருவதில்லை தானே. ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த கடல் நீரை கூட வீணாக்காம அதுல இருந்து உப்பை எடுத்து பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதன் புத்திசாலியா இருந்திருக்கான். நீ மட்டும் ஏன் உனக்கு கிடைச்ச விஷயங்களெல்லாம் நீ பார்க்குற விஷயங்களிலிருந்து உனக்கு என்ன வாய்ப்பை உருவாக்கி கொள்ள முடியும்னு யோசிக்க மாட்ட? எந்த ஒரு சின்ன விஷயம் உன் வாழ்க்கையில நடந்தாலும் அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை எப்படி உனக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியும்னு யோசி. ஏன்னா எல்லா நல்லதிலும் எல்லா கெட்டதிலும் இந்த வராகி அம்மா உனக்குன்னு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தான் வச்சிருப்பேன். நீ பார்க்கக்கூடிய விஷயங்களில் உனக்கான நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை தூக்கி போட்டுட்டு போய்கிட்டே இருக்கப்பாரு என் செல்லமே. உன் வாழ்க்கையில நீ சற்றும் எதிர்பாராத விதத்துல சில இழப்புகளை சந்திச்சிட்ட. தவிர்க்கவே முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்தவே முடியாத சில உண்மை ரகசியங்களும், நம்பவே முடியாத சில துன்பங்களும், அனுபவிக்க முடியாத அளவுக்கு சில சந்தோஷங்களும் வாழ்க்கையில இருக்கதான் செய்யும். எல்லா நாளும் எல்லா சந்தோஷங்களையும் நீ சிரிச்சு மகிழ்ந்து ரசிக்க முடியுதா என்ன? வாழ்க்கையை நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்கிறதா இருக்கு. ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் வீட்டுல இருக்க முடியல, எதையும் சந்தோஷமா கொண்டாடவும் முடியல. மனிதனுடைய வாழ்க்கையே இப்படி போராட்ட களமாகவும் எந்திரகதியாகவும் ஆகிட்ட இந்த உலகத்துல நடக்கிற அனைத்தையும் ஏத்துக்க பழகு. மனித வாழ்க்கை இப்படி இருந்துதான் ஆகணும்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லா கட்டங்களையும் கடந்து வந்து நீ ஆனந்தமா சந்தோஷமா வாழ்க்கையை வாழ்றதுக்கும் உனக்கு ஒரு காலம் வரும் என் செல்லமே. நீயே உன்னுடைய கடந்த காலத்தை யோசிச்சு பார்த்தீனா அதுல உனக்கு ஒரு விஷயம் புரியும். உன் கூட இருந்தவங்க அவங்க தேவைக்கு உன்னை உபயோகப்படுத்திக்கிட்டு அவங்க காரியத்தை எல்லாம் உன் மூலமா செஞ்சுக்கிட்டாங்கன்றத இப்போதாவது புரிஞ்சுக்கிட்டு இனிமே உன்னுடைய திறமைகளை உனக்காக பயன்படுத்தணும்னு ஆரம்பி. இப்போதே முயற்சி செய். எப்போதும் அடுத்தவங்க தேவைக்கு நீ ஆளாகாம உன்னுடைய தேவைகளை உனக்கே செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புத்திசாலி பிள்ளையாக இரு. நீ பசியில இருக்கும்போது உனக்கு உதவி செய்தவர்களையும், நீ துன்பத்தில் கஷ்டத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் சொல்லியவர்களையும், நீ உடல் நலம் இல்லாமல் இருக்கும்போது உன்னை நலம் விசாரித்த மனிதர்களையும் ஒருபோதும் மறவாதே. ஏன்னா கூடவே இருந்து உன் கூட பேசுறவங்க பழகுறவங்க உண்மையான சொந்தம் கிடையாது. தூரத்துல இருந்தாலும் கூட உன்னை பத்தி யோசிக்கிறவங்க, உனக்காக நல்லது நினைக்கிறவங்க, உனக்கு உடம்பு சரியில்லைன்னா பதறி துடிச்சு போறவங்க தான் உண்மையான சொந்தங்கள், நண்பர்கள். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்களோட எப்பவும் நட்பு வச்சுக்கோ, பேச்சு வச்சுக்கோ. கூடவே இருக்கிறவங்களெல்லாம் நீ நல்லவங்கன்னு நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என் செல்லமே. ரொம்ப நாளா நீ எதிர்பார்த்த ஒரு விஷயத்தை தான் உன் வாழ்க்கையில நடத்தி தரப்போறேன். என் உயிராய் இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய விருப்பம் இப்போது நிறைவேற போகுது என் செல்லமே. எப்பவுமே நீ ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீதான் இந்த உலகத்தில் சிறந்தவன்னு உன்னை நம்பு. எல்லா கஷ்டமான இலக்குகளையும் சுலபமாக உன்னால எட்டி பிடிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா நீ நினைச்ச எல்லா காரியங்களையுமே உனக்கு சுமூகமாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுப்பேன். அனைத்துமே சரியான நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில நல்லது நடக்க தொடங்கும். நானும் உனக்கு துணையாக இருக்கப் போகிறேன் என் செல்லமே. இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான எல்லா விஷயங்களும்
சரியான நேரத்தில் சரியானபடி உன்னை வந்து சேரும். நான் உனக்கு துணையா இருந்து நீ ஆசைப்பட்ட எல்லா காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். எப்பவுமே உன்னுடைய வேலையில நீ திறமையை விட படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. படிப்பு எல்லாரும் தான் படிக்கிறாங்க. ஆனா யார் திறமைசாலிகளோ அவங்க மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். உன்னை பெத்தவங்களை விட வேறு எதுவுமே முக்கியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை சரியாக வாழப்பார்.